ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் தேசிய சுதந்திர தின நிகழ்வு முன்னெடுப்பு. தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு 49 கைதிகளுக்கு விசேட ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்படுகிறது. சுதந்திர தின நிகழ்வில் வலுவான புதிய இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்றார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி. சிஐடி முன்னிலையில் ஒலித்த ஜெயவேவா சத்தம், பின்னணியில் தெரியாமல் கூடிய மொட்டு ஆதரவாளர்கள். கிளிநொச்சியில் சுதந்திர தின கரிநாள் போராட்ட நிகழ்வில் அணிதிரளும் மக்கள் கூட்டம். 2 விமானங்கள் உரசியதால் ஏற்பட்ட பரபரப்பு, வெளியான அதிர்ச்சி தகவல். ஜப்பானில் வரலாறு காணாத பனிப்பொழிவால் 2 வாரங்களில் மாத்திரம் 30 பேர் வரையில் பலி. வணக்கம், இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக அனுஷ்டிக்கும் நிலையில் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் சுதந்திர சதுக்க வளாகத்தில் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் குறித்த நிகழ்வு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் இன்றைய தினம் காலை ஆரம்பமாகியுள்ளன. இம்முறை தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் இலங்கையை கட்டியெழுப்புவோம் என்ற கருப்பொருளில் நடைபெறுகிறது. வெளிநாட்டு ராஜதந்திரிகள் உட்பட சுமார் 400 விருந்தினர்களுடன் முப்படை மற்றும் காவல்துறை பிரிவைச் சேர்ந்த 4500க்கும் மேற்பட்ட படையினர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர். இதேவேளை இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை ராணுவத்தின் 9158 ஏனைய தர நிலை வீரர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் காவல்துறை மற்றும் முப்படையினர் இணைந்து விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்றைய தினம் 78வது தேசிய சுதந்திர தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வரும் நிலையில் குறித்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று சில கைதிகளுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மொத்தமாக 49 கைதிகளுக்கே இவ்வாறு விசேட ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்படவுள்ளது. அரசியலமைப்பின் 34வது உறுப்புரிமையின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட அதிகாரங்களுக்கு அமையவே இந்த பொது மன்னிப்பு வழங்கப்படுகிறது. அதன்படி தண்டனை அனுபவித்து வரும் கைதிகள் பூர்த்தி செய்த ஒவ்வொரு வருடத்திற்கும் 1 வாரம் என்ற அடிப்படையில் தண்டனை காலம் குறைக்கப்படும். அதற்கு மேலதிகமாக 75,000 ரூபாவுக்கு குறைவான அபராத பணத்தை செலுத்தாத தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளுக்கான மீதமுள்ள தண்டனை காலமும் குறைக்கப்படும். மேலும் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தகுதியுள்ள 49 கைதிகளுக்கு இன்றைய தினமே சிறைச்சாலைகளில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள் என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தேசிய சுதந்திர தின நிகழ்வு சுதந்திர தின சதுக்க வளாகத்தில் ஜனாதிபதி தலைமையில் சிறப்பாக இடம்பெற்று வருகின்ற நிலையில் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி பொருளாதார ரீதியாக வலுவான புதிய இலங்கையை நாம் கட்டியெழுப்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார். கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் தற்போது நடைபெற்று வரும் இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் மனித வளத்தை பயன்படுத்தி வேறுபாடுகளை புறந்தள்ளி பொருளாதார ரீதியாக வலுவான புதிய இலங்கையை நாம் கட்டியெழுப்ப வேண்டும். அதற்காக நாட்டின் மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான பாரிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தயாராக உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மனைவி ஷிரந்தி மற்றும் மகன் நாமல் ஆகியோர் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார்கள். இந்த நிலையில் மொட்டு கட்சியின் ஆதரவாளர்கள் பலர் அங்கு கூடியிருந்தனர். இவர்கள் அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் எனவும் சிரந்தி மற்றும் நாமலுக்கு தங்களது ஆதரவை வெளிப்படுத்த வந்திருந்ததாகவும், இருப்பினும் இருவரும் எந்த விடயத்திற்காக சிஐடியில் முன்னிலையாகினர் என்பது கூட அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை எனவும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. குறித்த செய்தியின்படி அந்த மக்கள் சிரந்தி நாவலின் வருகையை கேள்விப்பட்டு ஒரு பெரிய குழுவாக தங்களது ஆதரவை தெரிவிக்க வந்ததாக குறிப்பிட்டிருந்தனர். கூடியிருந்த பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவாளர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முன் ஜெய வேவா என்று கூச்சலிட்டனர். அங்கு இருந்தவர்களில் பெரும்பாலானோருக்கு அன்று என்ன நடக்கின்றது அல்லது ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் எந்த விஷயத்திற்காக அழைக்கப்பட்டார்கள் என்பது பற்றி தெளிவான புரிதல்கள் இல்லை என தெரிவிக்கப்படுகிறது. கட்சியின் ஏற்பாட்டாளர்களால் அறிவிக்கப்பட்ட பின்னர் பேருந்தில் வந்த ஆதரவாளர்கள் குழு நாமல் ராஜபக்ஷ வாக்குமூலம் அளிக்க வருவதாக தொலைக்காட்சி செய்திகளில் இருந்து அறிந்தவர்கள் என கூறப்படுகிறது. இதன்போது அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாட்டிற்கு பெரிதும் சேவை செய்த ஒரு தலைவர் என்றும் அவரையும் அவரது குடும்ப உறுப்பினர்
உறுப்பினர்களையும் குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த செயல்முறை நியாயமற்றது எனவும் கடுமையாக தெரிவித்திருந்தனர். மேலும் நாமல் ராஜபக்ஷ மற்றும் சிரந்தி ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் எதற்காக முன்னிலையாகினார் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் இது ஒரு அரசியல் நோக்கத்துடன் செய்யப்பட்ட சதித்திட்டம் என பார்ப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினமான இன்றைய தினத்தை தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் கரிநாளாக அறிவித்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலய முற்றலில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் சிங்கள பௌத்த மயமாக்கப்படுதல், இந்த பகுதிகளில் தமிழர்களை சிறுபான்மையினராக்கும் நோக்கில் திட்டமிட்ட குடியேற்றங்கள், அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி, இறுதிப் போரின் போது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி, தமிழ் மக்களுக்கான நிலையான அரசியல் தீர்வு என்பவற்றை வலியுறுத்தியே வடக்கு கிழக்கில் இன்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. மேலும் குறித்த போராட்டத்திற்கு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம், பொது அமைப்புகள், வணிகர் சங்கங்கள், கடற்றொழிலாளர் அமைப்புகள், சமூக நிறுவனங்கள் என பல அமைப்புகள் ஆதரவு தெரிவித்தன. தற்போது இலங்கை நாட்டின் பல பகுதிகளில் உள்ள சந்தைகளில் மரக்கறிகளின் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி விசேட பொருளாதார மத்திய நிலையங்களில் விலைப்பட்டியலுக்கு அமைய நுவர்லியாவில் கோவா 1 கிலோகிராம் 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் வவுனியாவில் 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கேரட் 1 கிலோகிராம் நுவர்லியாவில் 340 ரூபாய்க்கும் வவுனியாவில் 380 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதுடன் பீட்ரூட் 1 கிலோகிராம் நுவர்லியாவில் 280 ரூபாய்க்கும் வவுனியாவில் 350 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. அண்மையில் அதிக கேள்வி நிலவிய கரிமிளகாய் 1 கிலோகிராம் வவுனியாவில் 850 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டதுடன் நுவர்லியாவில் 750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. தொடர்ந்து குடைமிளகாய் வகைகளுக்கான கேள்வி அதிகரித்துள்ள நிலையில் நுவர்லியாவில் இன்று சிவப்பு குடைமிளகாய் 1 கிலோகிராம் 4100 ரூபாய்க்கும், மஞ்சள் குடிமிளகாய் 1 கிலோகிராம் 4100ற்கும், பச்சை குடிமிளகாய் 1900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இதேவேளை வவுனியாவில் குடைமிளகாய் 1 கிலோகிராம் 950 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 1 கிலோகிராம் லீக்ஸ் நுவர்லியாவில் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதுடன் வவுனியாவில் 380 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மேலும் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கு வவுனியாவில் 375 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நுவர்லியாவில் 370 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதாக சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. இலங்கை ராணுவத்தின் 9158 ஏனைய தரநிலை வீரர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இவ்வாறு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. முப்படைகளின் கௌரவத்தை மேம்படுத்தும் வகையிலும் ராணுவத்தினரின் நீண்டகால சேவையை அங்கீகரிக்கும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் போலீசார் மற்றும் முப்படையினர் இணைந்து விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் 2 விமானங்கள் உரசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவில் மராட்டிய மாநிலம் மும்பை விமான நிலையத்தில் இருந்து கோவைக்கு செவ்வாய்க்கிழமை இரவு ஏர் இந்திய விமானம் புறப்பட தயாரானது. விமானத்தில் பயணிகள் அனைவரும் ஏறியதை தொடர்ந்து விமானம் புறப்பட ஓடுதளத்திற்கு சென்று கொண்டிருந்தது. ஒன்றோடு ஒன்று லேசாக மோதிய இறக்கை முனைகள். அப்போது ஐதராபாத்தில் இருந்து மும்பை வந்த இண்டிகோ விமானம் ஓடுதளத்தில் இருந்து விமானத்தை நிறுத்த பகுதிக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது இரு விமானங்களின் வலது பக்க இறக்கை முனைகள் ஒன்றோடு ஒன்று லேசாக மோதியதாக விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இரு விமானங்களின் வேகம் மிக குறைவாக இருந்ததால் பெரும் சேதம் ஏற்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இருப்பினும் பாதுகாப்பு காரணமாக இரு விமானங்களுக்கு உடனடியாக விமானங்கள் நிறுத்தும் பகுதிக்கு திரும்பிக் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஜப்பானில் வரலாறு காணாத அளவுக்கு பனிப்பொழிவு வரும் நிலையில் கடந்த 2 வாரங்களில் மாத்திரம் சுமார் 30 பேர் வரையில் பலியாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் கிழக்கு ஆசிய நாடான ஜப்பானில் வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பனிப்பொழிவு தீவிரமடைந்துள்ளது. இதில் ஆமேரி, நிகாட்டா, ஹொக்கைடோ, அகிதா உள்ளிட்ட மாகாணங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. அமோரியின் சில பகுதிகளில் 14 அடி வரை பனி குவிந்துள்ளது. இது 40 ஆண்டுகளில் இல்லாத பனிப்பொழிவாகும்.
வீடுகள், கடைகள், அலுவலகங்களை பனி சூழ்ந்துள்ளது. பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதிலும் சிரமம் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு கட்டப்பட்ட மேற்கூரைகளில் படிந்திருக்கும் பனியை அகற்றும் போதும் பனியில் புதைந்ததும் அதிக குளிராலும் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. கடந்த 2 வாரத்தில் மாத்திரம் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பனி தொடர்பான விபத்துகளில் 290 பேர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையில் தேசிய சுதந்திர தின நிகழ்வு முன்னெடுப்பு. தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு 49 கைதிகளுக்கு விசேட ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்படுகிறது. சுதந்திர தின நிகழ்வில் வலுவான புதிய இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்றார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி. சிஐடி முன்னிலையில் ஒலித்த ஜெயவேவா சத்தம், பின்னணியில் தெரியாமல் கூடிய மொட்டு ஆதரவாளர்கள். கிளிநொச்சியில் சுதந்திர தின கரிநாள் போராட்ட நிகழ்வில் அணிதிரளும் மக்கள் கூட்டம். 2 விமானங்கள் உரசியதால் ஏற்பட்ட பரபரப்பு, வெளியான அதிர்ச்சி தகவல். ஜப்பானில் வரலாறு காணாத பனிப்பொழிவால் 2 வாரங்களில் மாத்திரம் 30 பேர் வரையில் பலி. இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.